இது என்னது? புது OnePlus TV 40 inch Y1S பிரிக்கலாமா? ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த டிவி எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறது, எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்ற எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. பட் அதை பண்ணக்கூடாது, ஏன்னா டேமேஜ் இருந்துச்சுன்னா மாற்றி தர மாட்டாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிவிக்கு வாரண்டி கவர் ஆகாது. மறுகையா சாலா மேபி உள்ள உடஞ்சிருச்சு அப்படின்னாலும் அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான் as usual எல்லா டிவி மாதிரியே டாப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவிக்கு வந்து டேபிள் ஸ்டாண்ட் இருக்கு, குவிக் ஸ்டார்ட் கைடு, வாரண்டி கார்டு, சேம் OnePlus TV ரிமோட், அதுக்கு 2 பேட்டரி, விஜய் கேபிள், பவர் கார்டு, டேபிள் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூஸ். டிவி கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, நம்ம டிவி இன்ஸ்டால் பண்ணுறப்ப டிவி வந்து தரையில் வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக OnePlus யூஸ்வலாகவே இந்த மாதிரி ஒரு அட்டை கொடுப்பான். இதுலேயும் இருக்குது. மோஸ்ட்லி நிறைய டிவிஸில் வந்து இந்த மாதிரி சேஃப்டிக்காக வேறு எதுவும் கொடுக்குறதில்ல. ரீசெண்டா பெரிய பெரிய டிவி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு திடீர்னு ஒரு 40 inch டிவியை பாக்குறப்ப கொஞ்சம் குட்டியா ஃபீல் ஆகுது. பட் இந்த மாதிரி ஒரு 10க்கு 12 ரூமுக்கு இதுவே எனஃப் தான். நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 22,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா 21,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். அது எப்படின்றத கடைசியில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த டிவில 22,000 ரூபாய்க்கு என்ன இருக்கு அப்படின்றத பேசுவோம். அதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு ஒர்த் அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆக்சுவலா இது ஒரு 40 inch Full HD LED டிவி. இதுல மல்டிபிள் வேரியன்ட்ஸ் இருக்கு. அதுக்கேத்தாப்புல அந்த சைஸ் தான் மாறுமே தவிர ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். பிரைஸும் அதுக்கேத்தாப்புல மாறும். இந்த பேனல்ல HDR10 10+ HLG சப்போர்ட்லாம் இருக்கு. அதனால Netflix, YouTube இந்த மாதிரி OTT பிளாட்ஃபார்ம்ல HDR கண்டென்ட் வந்து ப்ளே பண்ணி பார்க்க முடியும். அப்படி ப்ளே பண்ணி பார்க்கல பிக்சர் குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. சோ நம்ம பார்க்குற கண்டென்ட் வந்து இன்னும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு காமா இன்ஜின் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணிருக்காங்களா. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னும் கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், இன்னும் பெட்டரான கலர்ஸை காமிக்கும். அந்த கண்டென்ட்டை பாத்தீங்கன்னா ஓவராலாவே ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குமா. ஆனா இவங்க சொல்ற மாதிரி ரொம்ப டெக்னிக்கலா ஒன்னொன்னையும் தனியாலாம் என்னால ஃபீல் பண்ண முடியல. ஓவராலா ஒரு படம் பார்க்கல, வீடியோ சாங் பார்க்கல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்டிமைசேஷன் ஃபீல் ஆகுது. ஆனா உங்களோட பிக்சர் குவாலிட்டியோட ரீசெண்டா OnePlus வந்து உங்களோட பேனல் குவாலிட்டியில ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 40, 43 இன்ச் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க வெள்ளையா தெரியுற மாதிரி இருக்கும் நைட் டைம்ல பாக்குறப்ப. பட் இந்த பேனல் பாத்தீங்க அப்படின்னா நீட்டா இருக்கு, அந்த குவாலிட்டி நல்லா இருக்குன்றது ஃபீல் பண்ண முடியுது. ஓவரால் டிவி குவாலிட்டியுமே பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்லாம் சொல்ல முடியல. பழைய மாதிரி கொஞ்சம் டீசென்ட்டா பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்றாங்க. போர்ட்ஸ் நிறைய பாத்தீங்க அப்படின்னா 2 USB போட்டிருக்கு, 2 HDMI போட்டிருக்கு, ஒரு ஈத்தர்நெட் போட்டிருக்கு. கேபிள் மாற்றுறது அப்படின்னாலும் தனியா அதுக்குன்னு ஒரு போர்ட் இருக்கு. அப்புறம் அது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி, Android 11 இருக்கு. யூசுவலா ஒரு மிட் ரேஞ்ச் டிவில மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா Android 11 தான் கொடுத்திருப்பாங்க. இதுலயும் அதான் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஆனா OnePlus அப்டேட்ட பத்தி எதுவும் சொல்லல. அத பத்தி ஏதாவது சொன்னா நல்லா இருக்கும். சொன்னாங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். டிவி யூஸ் பண்ண பார்க்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா as usual ஒரு நார்மல் Android டிவி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி OnePlus டிவில இருக்க எல்லா ஃபீச்சரையும் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிஜன் பிளேன் ஒன்னு பாத்துருப்போம்ல, அது இங்கேயும் இருக்கு. லேட்டஸ்டா என்னென்ன படங்கள் வருது, என்னென்ன சீரிஸ் வருது, ஷோஸ் வருது எல்லாத்தையுமே தனித்தனி OTT-ல போய் தேடாம இங்கேயே மொத்தமா வந்து ஷோ ஆகும். நம்மளுக்கு என்ன படம் பிடிக்குதோ இங்க இருந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த OTT-க்கு பாத்தீங்க அப்படின்னா ஜம்ப் ஆயிரும். அண்ட் இதுலயே உங்களால 230 லைவ் சேனல்ஸையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தேடுறதுக்கு வேலை இல்லை. அப்புறம் OnePlus Connect 2.0 அப்படின்ற இந்த ஆப்பை நம்ம போன்ல டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம டிவியை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் டிவியை ரிமோட்டே இல்லாம போன்ல கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி கனெக்ட் ஆகிற டயத்துல நம்ம ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம், அப்ப நம்ம போனுக்கு ஒரு கால் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா வால்யூம் டவுன் ஆயிரும். நம்ம கால் பேசி கட் பண்ணோம்னா அந்த வால்யூம் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும். இது எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல வைஃபை இருந்தா தான் பண்ண முடியும். பட் இப்ப நம்ம மொபைல் டேட்டாலே பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் பத்தாது இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்கள்கிட்ட OnePlus வாட்ச் இருந்துச்சு அப்படின்னா வாட்ச்ல டிவியை கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்க படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப தூங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்லீப் டிடெக்ஷன் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா டிவியுமே ஆஃப் பண்ணிடும். அண்ட் அதே மாதிரி OnePlus TWS வச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஈகோ சிஸ்டம் வேற லெவல்ல இருக்கும் போலயே. எது ஈகோ சிஸ்டம்? ஈகோ சிஸ்டம் அந்த அளவுக்கு பில்டப் பண்ற அளவுக்குலாம் இல்ல. இந்த பட்ஜெட்ல வேற எந்த டிவி எடுத்தாலும் பெருசா ஃபீச்சர்ஸ் கிடையாது. அதையெல்லாம் கம்பேர் பண்றப்ப இந்த ஈகோ சிஸ்டம் ஏதோ கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். வேற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா குரோம் கேஸ் சப்போர்ட் இருக்கு, மிரா கேஸ் சப்போர்ட் இருக்கு. நம்மளோட போனை வந்து டைரக்டா கேஷ் பண்ணி ஒன்னா உட்காந்து ஏதாவது போட்டோஸ் பாக்குறது, படம் பாக்குறது, மொபைல்ல இருக்கிறத கேஷ் பண்ணி உட்காந்து வந்து ரசிக்கிறது, கேம் விளையாடுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம். வேற டைமர் இருக்கு, நீங்க ஸ்கெடியூல் பண்ணி உங்க டிவி வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். ஒன் கிளிக் கிளீனப்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துப்பான். இதுக்குள்ள போயிட்டு கேட்ச் ஃபைல், தேவையில்லாத டேட்டா இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். யூசர் மேட்ரிக்ஸும் டீடைலா பாத்துக்கலாம். அந்த ஸ்கிரீன் டைம் மானிட்டர் பண்றது, டேட்டா எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறதெல்லாம் பாத்துக்கலாம். டேட்டா யூஸ்லயும் டேட்டா நீங்க சேவ் பண்ணனும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டேட்டா சேவர் பிளஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சரும் கொடுத்திருப்பாங்க. அதை ஆன் பண்ணீங்க அப்படின்னா டேட்டா கன்சப்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். உள்ள யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா ஆக்டோகோர் ப்ராசஸர் தான் சொன்னாங்க. ஆக்சுவலா என்ன ப்ராசஸர்ன்றது OnePlus மென்ஷன் பண்ணல. இப்போ வரையும் பெருசா லாக் ஆகிறது அந்த மாதிரிலாம் இந்த பஞ்சாயத்து இல்ல. டிவில ஒரு சில கேம் கூட ட்ரை பண்ணப்பையும் ஓகேவா இருந்துச்சு. 1GB RAM 8GB இன்டர்னல் கொடுத்திருக்காங்க. யூசுவலா இந்த பட்ஜெட்ல 8GB தான் கொடுக்குறாங்க. சொல்ல போனா 2.5 லட்சம் 3 லட்சத்துக்கே சோனி பாத்தீங்கன்னா 8GB கொடுத்தாங்க.
சொல்றாங்கல்ல அது இது எவ்வளவு பரவாயில்ல. ஆடியோன்னு வரையில டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்கு, 20 வாட்ஸ் கொடுத்திருக்காங்க. சவுண்ட் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ண விரும்பல, ஒரு சின்ன ரூமுக்கு எனஃபான சவுண்ட் இருக்கு, நல்லாவும் இருக்கு. இந்த ஸ்பீக்கர்ல என்ன அட்வான்டேஜ்னா ஒரு தனி ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி நான் இங்க பாருங்களேன், ப்ளூடூத் ஸ்டீரியோன்னு இருக்கா, இதுக்குள்ள போயிட்டு நம்ம போன்ல ப்ளூடூத் வழியா கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட போன் ஆடியோ இங்க வந்துரும். டிவியா மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்ல, இந்த மாதிரி வந்து தனியா ப்ளூடூத் ஸ்பீக்கரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா ரிமோட்டுமே ப்ளூடூத் தான், ஐஆர்ல யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ளூடூத்ல யூஸ் பண்றப்ப எந்த சைடு வச்சு வேணாலும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், அது இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும் இல்லையா. ஆனா அப்படி ப்ளூடூத்ல யூஸ் பண்றப்ப இந்த ஒரு வாரத்துல 1-2 டைம் பாத்தீங்க அப்படின்னா அது ப்ளூடூத் வந்து கட்டாய் வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த டைம்ல இந்த கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் இருக்குல்ல, இது அமுக்குவேன், ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகிடும். ரிமோட்ல ஓடிடிக்குன்னு தனி பட்டன் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் வீடியோ, ஹாட்ஸ்டார் எல்லாத்தையுமே ஒரு கிளிக்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்பயும் போல நேவிகேஷனுக்கும் பட்டன் கொடுத்திருக்காங்க, பேக் வரதுக்கு, ஹோம் வரதுக்கு, வால்யூம் அப் டவுன் பண்றதுக்கு கூகுள் அசிஸ்டன்ட்னு ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கூகுள் அசிஸ்டன்ட் கிடையாது. இதை பிரஸ் பண்ணி நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரிமோட் குவாலிட்டி ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அண்ட் ஃபைனலா இதோட விலை 22,000 ரூபாய்ன்றத ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இது 21,000 ரூபாய்க்கு வாங்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இது எப்படின்னா இன்கேஸ் உங்ககிட்ட ஒரு OnePlus போன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்டை வாங்கிக்கோங்க, அதுல ரெட் கேபிள் கிளப் மெம்பர்ல போய் லாகின் மட்டும் பண்ணிக்கோங்க, அதுல 1000 ரூபாய் கூப்பன் கிடைக்கும். இந்த கூப்பனை யூஸ் பண்ணி OnePlus வெப்சைட்ல ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 21,000 ரூபாய்க்கு இந்த டிவி கிடைக்கும். இதை தாண்டி உங்க நேரத்துக்குன்னு ஏதாவது கார்டு ஆஃபர் அந்த மாதிரி இருந்தா கூட இன்னும் பெட்டரா கூட அந்த டிவி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மிச்ச வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் கிடையாது. ரைட்டா? இப்போ இந்த 21,000 இல்ல 22,000 வச்சுக்குவோம், இந்த விலைக்கு இந்த டிவி எந்த அளவுக்கு ஒர்த்து, யாரு வாங்கலாம், நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுல ஒரு சின்ன ரூமுக்கு ஒரு டிவி வாங்குறீங்க. இப்போ இந்த ரூம் வந்து ஒரு 10x12 இருக்கும். இந்த ரூம் சைஸ்ல உங்க வீட்டுக்கு ஒரு டிவி பாக்குறீங்க, ஃபீச்சர் பேக்கடா இருக்கணும், ஒரு பிராண்டடா இருக்கணும், போன ஜெனரேஷன்ல இருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்பா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நல்லா தான் பண்ணிருக்காங்க. உங்களால கூட கொஞ்சம் காசு போட முடியும் அப்படின்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இந்த பட்ஜெட்ல இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன். இது சொல்ல மறந்துட்டப்பா, இது லேட்டஸ்டா போட்ட வீடியோ, இன்கேஸ் பார்க்கலாம் பார்த்தீங்க.